ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் உங்க தேவ் பேசுகிறேன். சரி, நான் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மினி கீபோர்டுன்னு நினைக்கிறேன் இது. சின்னதாக இருக்குது. இங்கே பாருங்களா, யூஎஸ்பி கீபோர்டு தான். இந்த கீபோர்டை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல்லாவர சந்தையில் வாங்கியிருந்தோங்க. இந்த கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேட்லாம் கூட தான் சொல்கிறாங்க. எப்பவுமே அது பல்லாவர சந்தை பொறுத்த வரைக்கும் அதான் ரேட் கூட தான் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். எதுக்காக வாங்கணும்னா இந்த கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு லேப்டாப் வாங்கியிருந்தோம். லேப்டாப் வீடியோ நம்ம வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். சப்போஸ் யாரும் பார்க்கலன்னா நம்ம சேனலில் போய் பாருங்க. லேப்டாப் இன்ஸ்டாலேஷன் ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ அந்த லேப்டாப் வந்து நம்ம பல்லவ சந்தையில் தான் வாங்கியிருந்தோம். அதில் வந்து கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கீஸ் இல்லை. அது நம்ம கடையில் போய் கீபோர்டு வாங்கலாம்னு பார்த்தோன்னாக்கா அது 600 700 சொன்னாங்க. சரி, நம்ம பல்லவ சந்தையில் போனப்போ இந்த கீபோர்ட் பார்த்தோம். இது பாருங்க எவ்வளோ ஸ்லீக்காக இருக்குது, மெலிசாக இருக்குது. இது எக்ஸ்டர்னல் கீபோர்டு. இப்போதைக்கு அது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கீபோர்டு அந்த லேப்டாப்பும் நம்மகிட்ட தான் இருக்கு, யாரும் ஒன்றும் வாங்கிட்டு போல. அதுக்காக தான் இது வாங்கணும். இது வந்து 50 ரூபா கொடுத்து வாங்கணும். இதை வந்து நம்ம ரீஸ்டோரேஷன் பண்ண முடியுமா, இது வந்து ரீஸ்டோரேஷன் ஆகுமான்றத வந்து இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா எஜிகாம் சொல்லிட்டு ஒரு பிராண்ட் போட்டிருக்கு. இங்கே பாருங்க லேப்டாப் இதுதான். பல்லாவரம் சந்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெருசாக சொல்லவே இல்லைங்க. எல்லா பொருளுமே இருக்கும். நம்ம வாங்குறதுலாம் இருக்கு. எந்த பொருள் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா இருக்காது நம்ம கெஸ் பண்ணி வாங்கணும். இன்னொன்று என்னன்னா அவங்க சொல்லும் போதே சொல்லுவாங்க ஒர்க் ஆகும் பண்ணி. இதே வந்து இந்த கீபோர்டே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும்னு சொல்லி தான் சொன்னாங்க. எனக்கு தெரியும், நான் அப்போ பேசினேன். எப்படின்னா இப்போ வந்து அவங்க 500 ரூபாய் சொன்னாங்க. நான் ரிட்டர்ன் பேசும்போது பேசினேன். இங்கே பாருங்க ஃபுல்லாக தண்ணியில் விழுந்திருக்கு, மண் இருக்குங்க பாருங்க, ஃபுல்லாக மண்ணா இருக்கு, தண்ணியில் விழுந்திருக்கு, இது ஒர்க் ஆகும்லாம் சொல்லாதீங்க, இது ஒரு லக்கு தான் அப்படிதான் நான் அவர்கிட்ட பேசினேன். அப்படி பேசும்போது நமக்கு தெரிஞ்சப்போ பேசினப்போ அவர் கம்மன் ஆயிட்டார். அப்புறம் தான் நம்ம வந்து ரேட்டு பேச முடியும். நீங்க எந்த பொருள் வாங்கினாலும் அந்த பொருளை முதல்ல போய் பாருங்க. பொருள் எப்படி இருக்கு, தண்ணியில விழுந்திருக்கா, உடஞ்சிருக்கா. இப்ப இந்த லேப்டாப் இந்த கீபோர்டு பாத்தீங்கன்னா பிசிக்கலா எந்த டேமேஜும் இல்லை. ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்ச வயிறு என்ன விட்டு போய்க்கலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க. அதனால இந்த கீபோர்டு எடுத்தோம். அப்படிதான் பேசணும். நீங்களே போனாலுமே முதல்ல ப்ராடக்ட் எடுத்து பார்த்துட்டு பிசிக்கல் டேமேஜ் இருக்கான்னு பாருங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்ககிட்ட ரேட்டு பேசும்போது நீங்க வந்து அதுல இருக்கு குறைய சொல்லி அப்படி பேசினா மட்டும்தான் ரேட்டு பேச முடியும். ஏன்னா பல்லாவர சந்தையா அப்படிதான். சரிங்களா, அதுதான். நம்ம சேனலில் புதுசாக என்ன பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் தான் வந்து என் சேனலை வந்து நான் வந்து இன்னும் க்ரோத் பண்ண கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேர் தெரிஞ்சுன்ற ஒரே கான்செப்டாக தான் எல்லாம் பண்ணுறோம். நம்ம சேனலில் போய் பாருங்கள், நிறைய வீடியோஸ் வந்து ரீஸ்டோரேஷன் வீடியோ போட்டிருக்கோம். அது எதனா பிடிச்சிருந்தா அதில் எதனா சஜஷன் சொல்லணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை. ஹலோ மக்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல்லாவர சந்தையில் வாங்கியிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, 50 ரூபா தான் இந்த கீபோர்டு. எதுக்காக இது வாங்கியிருந்தோன்னா நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் வந்து போட்டிருப்போம். அதாவது ஒரு லேப்டாப் ரீஸ்டோரேஷன், அதுவும் நம்ம பல்லாவர சந்தையில் தான் வாங்கியிருந்தோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கீஸ் கிடையாது. சரி, அதனால் இது வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினது. இந்த கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எஜ்காம் சொல்லிட்டு பிராண்ட் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1A, அதாவது நியூ நம்பர் லாக்கு, கேப்ஸ் லாக்கு, இதோடைய இது மென்ஷன் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பிராண்ட் பேர் போட்டு QC அந்த இது போட்டு சர்டிஃபிகேட் போட்டிருக்கு. மற்றபடி இதில் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. ஆனால் கொஞ்சம் இந்த கீபோர்டு பார்த்தீங்கன்னா வச்சு யூஸ் பண்ண கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்க. ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் குண்டாக கொடுத்துருக்காங்க. இதனால தான் வந்து இந்த கீபோர்டு நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஓகே, இந்த வீடியோவில் இந்த கீபோர்டு ரீஸ்டோரேஷன் பார்ப்போம். இந்த கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல்லாவர சந்தையில் 50 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தோம். அதாவது ரேட்டு கூட தாங்க சொல்கிறாங்க. நம்ம தாங்க வந்து ரேட்டு பேசி வாங்கணும். ஓகேங்களா, நம்ம சேனலில் புதுசாக என்ன பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஒன்றும் இல்லைங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை 4 பேர் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரே கான்செப்டாக தான் இதெல்லாம் பண்ணுறது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த கீபோர்டு வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு.
இதுக்குள்ளாரையும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம இதையும் கட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, ஸ்க்ரூஸ் கட்டியாச்சு. இது வந்து இந்த பக்கம் வந்துருச்சு, இந்த பக்கம் வரல. இது லாக் மாதிரி இருக்கு. இல்லை ஏதோ உடஞ்சிருக்கு, இங்கே பாருங்க, ஏதோ ஸ்க்ரூவோட இது வந்து உடஞ்சிருக்கு. இதுனா இந்த பக்கம் டைட்டாக இருக்கு. ஸ்க்ரூ எதனா இருக்கா இல்லை லாக்கான்னு தெரியல. சரி, ஓகே. இங்கே பாருங்களேன், நம்ம லேப்டாப்லலாம் எப்படி கீபோர்டு ரொம்ப அந்த மாதிரி வருது. ஓ, இதுக்கு கீழே ஒரு இந்த இப்போ இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ரப்பர் கீழே ஒரு ஸ்க்ரூ இருக்குது போல். அந்த ரப்பர் இல்லாததுனால நமக்கு இங்கே தெரிஞ்சுது. அதனால தான் இது டைட்டாக இருக்குது. இதெல்லாம் இப்படிலாம் இருக்குங்க. நீங்கள் யாருன்னா இது மாதிரி எதனா ஓப்பன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கீழே வச்சுருக்க ரப்பர் அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். இப்போ நான் இது பார்த்ததுனால தானே தெரிஞ்சுது, இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. ஓகேங்களா, இது கழட்டியாச்சு. இது நல்லா இருக்குது கொஞ்சம் பார்க்க. இதுக்கப்புறம் இது எப்படி ஓப்பன் பண்ணுறது, இந்த வாரத்தில் இருந்துட்டு கார்னர் பட்டன் வந்துருச்சு. இதுக்கு கீழே ஸ்க்ரூ எதுனா இருக்கா? ஆமாம், இதுக்கு கீழே 2 ஸ்க்ரூ இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது தரிசியாக இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணதுனால இந்த ஸ்க்ரூ இருந்ததுன்னு தெரிஞ்சுது. இது எடுத்துருவோம். கீபோர்டுன்றதுனால எவ்வளோ ஸ்க்ரூஸ் இருக்குது பாருங்கள். அப்போ தான் வந்து பட்டன்ஸ் ஒர்க் ஆகும், ஃபங்க்ஷன்ஸ் நல்லா ஆகும். ஓகே, இந்த ஸ்க்ரூ வரல, ஜாம் ஆகிடுச்சுன்னு தெரில. இந்த ஸ்க்ரூ மட்டும் வர மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஜாம் ஆகிடுச்சு, அதில் உடஞ்சிடுச்சு தெரியல, வந்துச்சு. அப்பா, ஸ்க்ரூலாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து உள்ளே ஏகப்பட்ட டஸ்ட்டுங்க. இங்கே பாருங்கள், நிறையா உடஞ்சி போயிருக்கு உள்ளார. இந்த ஸ்க்ரூவோட லாக்லாம் அதான் அப்படி உடஞ்சி போய் வந்திருக்கு. பட்டன்ஸ் நல்லா இருக்கு. ஓகே, இது ஒரு சைடு வச்சுக்கலாம். இப்போ வந்து இதில் நமக்கு எதில் வந்து டேமேஜாக இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா, ஓ இந்த டைப்பா இது? ஓகே ஓகே ஓகே. இது பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு மாதிரி இது மாதிரி இருக்குது. எப்படி சொல்கிறது, பட்டன் டைப்பில் இருக்குது. இது எடுத்தோன்னா வேலை செய்யுமான்றது தெரியல. இந்த சால்ட் எல்லாம் போயிருக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம லேப்டாப் இருக்குல்ல, அதில் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோம். ஏன்னா இது வந்து இந்த கீழே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லேயராக அப்படியே கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன சொல்கிறது, சர்க்கியூட் மாதிரி இருக்குது. ஒன்றும் அப்படியே கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா, நம்ம லேப்டாப்பில் வச்சு செக் பண்ணி பார்த்தா அது ஓகேவான்றது தெரிஞ்சிடும். நம்ம லேப்டாப் வச்சாச்சு.
இப்போ வந்து நம்ம லேப்டாப்பை வந்து இதை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இதில் பவர் சப்ளை வந்துச்சுன்னா ஓகே. நம்ம லேப்டாப்பில் ஏதோ ஒரு சவுண்டு வருது. பட் ஆனால் வந்து இதில் வந்து எந்த ஒரு லைட்டுமே எரியல கீபோர்டில். பட் நம்ம லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் அண்ட் ப்ளே பண்ணும்போது சவுண்டு மட்டும் வருது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒயர் டேமேஜ் ஆகிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த கேபிள் வந்து நல்லா இருக்குன்னு முதல்ல செக் பண்ணிக்கலாம். ஏன்னா லேப்டாப்பில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை, இதில் பவர் சப்ளையே வரல. எனக்கு தெரிஞ்சு இந்த கேபிள் தான் போயிருக்கணும். நம்மக்கிட்ட வேறு கேபிள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 லைன் வருது. ஓகேங்களா, இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 4 பின் இருக்குது உள்ளார. இது ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை வந்து நம்ம மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணிக்கலாம். மல்டிமீட்டர் பஜர் மோடில் போட்டு, ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த பின்னு, அதாவது ஒரு பின்னுக்கும் ஒரு இது இருக்கு இல்லையா, அதில் வச்சுக்கலாம். இங்கே வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும். எதுலையுமே வந்து வரல. சரி, செகண்ட் பின்னில் கொடுத்து பார்ப்போம். செகண்ட் பின்லேயே அப்படி நமக்கு வரலன்னாக்கா ஏதாவது ஒரு பின் ஒர்க் ஆகணும்ல. சரி, மொத்தமாகவே வச்சுக்கலாம் உள்ளார. அப்படி எதுலையுமே வந்து வரல. மொத்த பின்னுமே ஒர்க் ஆகல. சரி, ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் வந்து சொல்லி பார்த்தோம். கனெக்ட் பண்ணி பார்த்தா இதில் வந்து பவர் சப்ளை எதுவுமே எரியல, பவர் லைட்டு. ஸோ நம்ம வந்து இதுக்கு வந்து வேறு தான் கொடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட அடாப்டர் ஒன்று இருக்குது, நம்ம மொபைல் சார்ஜ் போடுறதுல இருக்கு இல்லையா, இதில் வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இதில் கனெக்ட் பண்ணி நம்ம கரண்ட் சப்ளை கொடுத்தோன்னா பவர் வருதா இல்லையா செக் பண்ணிக்கலாம். இங்கே வரைக்கும் பவர் வருது, பட் வந்து கீபோர்டில் பார்த்தீங்கன்னா பவர் வரல, என்னன்னு தெரியல. கீபோர்டில் எங்கேயுமே லைட் தெரியல. ஓகே, பார்த்து வேறு ஸ்டெப் செக்கிங் பார்க்குறோம். ஏன்னா இப்போ வந்து நம்ம பவர் வந்து இதில் டைரெக்டாக கொடுத்து பார்த்துட்டோம். ஓகேங்களா, இப்போ நம்ம லேப்டாப்பில் கொடுத்த மாதிரி. பட் பவர் வரலன்னும் போது இங்கே இருக்குது பாருங்கள், மெயினாக இதில் ரெட்டு ப்ளூ இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து பவர் சப்ளை செக் பண்ணி பார்க்கணும். இங்கே கொடுத்து நமக்கு வந்து கீபோர்டில் லைட் எரிஞ்சதுன்னா ஓகே, நல்லாயிருக்கு. பட் இப்போ இதில் எனக்கு என்ன ஒரு டவுட்டுனா, நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணும்போது எதனா இந்த ஸ்ட்ரிப் ஒர்க் ஆகாமல் போயிடுமான்றது தான் டவுட்டாக இருக்குது. ஏன்னா இது ரிமூவ் பண்ணால் தான் நம்ம சால்ட்ரிங் பண்ண முடியும். இது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோல்டு பண்ணியிருக்காங்க இந்த பிளாஸ்டிக் வச்சு. இது பாருங்கள், அது கொஞ்சம் பயமாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை ரிமூவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக போர்டுக்கு நம்ம வந்து பவர் சப்ளை கொடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா, சிம்பிளாக இருக்குங்க சர்க்கியூட்டு. நான் திரும்ப ஒர்க் ஆகுமான்றது வந்து டவுட்டு தான். 100%லாம் சொல்ல முடியாது ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, எல்லாம் ஒரு ஷீட்டு மாதிரி இருக்குது. அவ்வளோதான், இவ்வளோதாங்க இருக்குது இதில். இந்த ஒரு ஷீட்டு தாங்க, இதுதாங்க இதில் வந்து கீபோர்டு. ஓகேங்களா, ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து போர்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த கீபோர்டோட போர்டே இவ்வளோ தாங்க இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் எதனா டச் ஆகிடுச்சு என்னன்னு தெரியல. இப்போ வந்து நம்ம அதில் வந்து டேரெக்ட் கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த ரெட்டு வந்து ப்ளஸ்ஸு, ப்ளூ வந்து மைனஸ், அதாவது நெகட்டிவ். இப்படி தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு வந்து நம்ம வந்து டைரெக்டாக வந்து நம்ம சார்ஜர் சப்ளை கொடுத்து பார்ப்போம். ஓகே ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து வெறும் இந்த யூஎஸ்பி கேபிளை மட்டும் மாற்றிட்டு திரும்ப வந்து கீபோர்டை வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது பாருங்க, சப்ளை கொடுக்கலாம்.
வேறு இதெல்லாம் மாற்றி கொடுத்தீங்கன்னா மொத்தமாக போயிடும். என்னங்க ஆனே ஆக மாட்டேங்குது. ஏன்னா ஐசி போயிடுச்சு எனக்கு தெரியல. வேறு என்ன காம்பவுண்ட் போயிட்டு இருந்தாலுமே ஒர்க் ஆகாது. ஓகே, நம்ம அதில் வந்து கொடுக்கறத விட இந்த யூஎஸ்பி கேபிளே வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே வந்து சால்ட்ரிங் இருக்குது. ஸோ கேபிளை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஒயரில் வந்து கனெக்ஷன் கொடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு பிரிச்சுக்கிட்டு இதில் வந்து நம்ம வந்து கீபோர்டு மட்டும் லைட் எரிஞ்சுன்னா ஓகே, சக்ஸஸ் ஆகிடும். கீபோர்டில் லைட் ஏறியில் போர்டில் அப்படின்னா அவ்வளோதான். இப்போ வந்து இதில் கனெக்ஷன் கொடுத்து பார்ப்போம். எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த போர்டுமே அவுட்டு தான் நினைக்கிறேன். லைட்டே இல்லைங்க, எதுலையுமே சப்ளை போல. ஷட், எனக்கு தெரிஞ்சு இதில் எதுனா போயிடுச்சா இல்லை என்ன எதுன்னு தெரியல எனக்கு. உங்களுக்கு யாருக்குன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கீபோர்டை வாங்கி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பல்லவரம் சந்தை வாங்கினதில் வந்து இந்த கீபோர்டு வந்து டோட்டலாக அவுட்டுங்க, ஃபெயிலியர் தான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய் பாய். ஹலோ மக்களே, வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச வீடியோவில் வந்து ரொம்ப பெருசாக வரல, பல்லவரம் சந்தைலாம் வரல. அது கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உள்ளே இருக்க காம்பனண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஐசிஸ் ஏதோ போயிடுச்சு போல். அதனால் வந்து நமக்கு சரியாக ஒர்க் ஆகலை. நம்ம எல்லாத்துலேயுமே செக் பண்ணி பார்த்தோம். அந்த இருக்க ஐசியிலேருந்து காம்பனண்ட்டு, அப்புறம் அந்த ஒயர் கேபிள், ஒயரில் எதுலேயுமே சப்ளை வரல. பட் வந்து நம்ம செக் பண்ணதில் அதில் உள்ள இந்த காம்பனண்ட்டு எதுவுமே வந்து ஒர்க் ஆகலை. அப்படின் போது அந்த கீபோர்டு வந்து போயிடுச்சு. இந்த மாதிரி கீபோர்டு நீங்கள் வச்சுருக்கீங்க, அதில் வந்து உங்களுக்கு தேவை அந்த என்ன சொல்கிறது பேனல் வேணும், இல்லை உள்ளே இருக்க அந்த லேயர் வேணும் அப்படின்னு சொல்லி தேவைப்பட்டதுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை வந்து கொரியர் போட்டு விட்றேன். ஓகேங்களா? இது மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை.